அருமையான கருத்து. நிஜம்தான் இடியாப்பம். அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு இல்லையா? அவங்க அம்மா அப்பா வளர்ப்பில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்மளை மாதிரியே மாறணும்னு எதிர்பார்க்குறது கஷ்டம். அவங்கள நம்மளை மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பார்ட் டைம் ஒர்க் போகிறேன் பெரியம்மா, லேட்டாக தான் வரேன். என்ன ஒர்க் பார்க்குறீங்க? பரவாயில்ல, பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்குறேன். சாமியே, எல்எல்பி சீட்டு கிடச்சிதா? இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். மறக்கவே முடியாது அந்த காமெடியை மட்டும். நான் இடியாப்ப காமெடி சூப்பராக இருந்தது. சீட்டு கன்ஃபார்மா? ஓகே ஓகே. எங்கே காலேஜு? இடியாப்பம். கேஎஃப்சிக்கு போகிறேன். ஏய், போய் சிக்கன் சாப்பிட்டுட்டே இருக்காடா, வெயிட் போட்டுருவேன். காலேஜ் எங்கே சீட்டு கிடச்சிருக்குன்னு? காலேஜ் பேரை சொல்ல வேணாம், ஊரை மட்டும் சொல்லு. பாரத் யூனிவர்சிட்டி, சென்னை. சூப்பர், நல்லா படி. வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும். படிப்பாகட்டும் வாழ்க்கையாகட்டும், எங்கே வளைஞ்சு கொடுக்கணுமோ அங்கே வளைஞ்சு கொடு, எங்கே திமிரா நிற்கணுமோ அங்கே திமிரா இரு. இறங்கி போகிற இடத்துல இறங்கிப்போ. வெயிட்டாக பேசுகிறவங்ககிட்ட இறங்கி போகாத, நல்லபடியாக இரு. என்ன சாமி, எல்எல்பி எடுத்திருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. யார் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீ பேச கற்றுக்கு. ஆனால் பொய் அதிகமாக பேசாதடா சாமி. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வந்து பொய் அதிகமாக பேசுவாங்க, அதனால் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் கந்தன், வாங்க நியூ சப்ஸ்கிரைபரா, வெல்கம் வெல்கம் மை ஃபேமிலி. லவ் யூ பெரியம்மா. தேங்க்யூடா சாமி, யுவர் வேர்ட்ஸ் ஆர் லாட்ஸ் டு மீ. நிஜந்தா சாமி, படித்து முடிக்கிறது பெருசு விஷயம் இல்லை. படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஜாப்பு போய் தொடரும்போது ஒருத்தர் வந்து நான் தான் பெரிய ஆளும்பாங்க, ஒருத்தர் பெரிய ஆள் சொல்கிறத கேட்கணுன்னு அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். எல்லா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போகணும், சரியா? அந்த இடத்துல வந்து பச்சோந்தியாக தான் இருக்கணும். அது எப்படி நிறத்தை தனக்கு தானே மாற்றிக்குதோ அது மாதிரி நம்ம மைண்ட் தாட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். நல்லா படி, நல்ல நிலைமைக்கு வா. ரொம்ப சந்தோஷம்டா எல்எல்பி எடுத்ததுக்கு. நான் டவுன் டு எர்த் இருப்பேன் பெரியம்மா. டவுனில் தான் இருப்பியா? சரி சரி, ஓகே. நல்ல நிலைமைக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம்டா. சென்னையில் தான் படிக்க போகிறேன் இல்லையா? என்னோடய ஆசையை நிறைவேற்ற போகிற இல்லை சாமி. ரொம்ப சந்தோஷம்டா. என் வீட்டில் யாரையாவது ஒருத்தர் எல்எல்பி படிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தரோட படிக்கலை. ஆனால் என்னோடய ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே சாமி எல்எல்பி போட்டிருக்காரு. என்னை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். காலேஜுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக சென்னைக்கு வர்றப்ப நான் வரேன்டா சாமி. நல்லா படி, சரியா? கவின் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? கவின் எப்படி இருக்கான் சாமி? 10th தானே அவன் எழுதியிருந்தான். மார்க் எவ்வளோ எடுத்திருக்கான்? எனி டைம் கேம் விளையாண்டுகிட்டே இருக்கானா? 270 அவன் 10th. பரவாயில்ல, ஏதோ அவன் படிச்சிருக்கானே, கேம் விளையாண்டுட்டே அவ்வளோ மார்க் எடுத்திருக்கானே, சந்தோஷப்படுறா சாமி. பரவாயில்ல. எப்படியால ஒரு பேஜ் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே 2 மார்க்கு 1 மார்க் போடுவாங்க. அந்த மாதிரி அவன் கேம் விளையாண்டுக்கிட்டே எனி டைம் 270 மார்க் எடுத்திருக்கான்டா. பெரிய விஷயம். கிளாப் பண்ணிடு அவனுக்கு.